ஷங்கர் சாருடைய உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணவர் தான் இயக்குனர் அட்லி. அதனடுத்து பார்த்தீங்கன்னா இவருடைய முதல் படமான ராஜா ராணி அப்படின்ற திரைப்படம் பிளாக் பஸ்டர் வெற்றியை பதிவு பண்ணுச்சு. ஆகையால் இவருக்கு அடுத்தடுத்த டாப் ஹீரோக்களுடைய கால் ஷீட்டுமே கிடைச்சது. ஸோ விஜய் சாரை வைத்து தொடர்ச்சியாக 3 வெற்றி படங்களை கொடுத்தாரு. அப்படியே பாலிவுட் பக்கம் சென்று பாலிவுட்டுடைய சூப்பர் ஸ்டாரான ஷாருக் கான் அவர்களை வைத்து ஜவான் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்தை கொடுத்தாரு. அந்த படம் பார்த்தீங்கன்னா அங்க 1000 கோடிகளுக்கு மேல வசூலித்து ஒரு பேன் இண்டியன் படமாக ஒரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணுச்சு. ஆகையால் அட்லிக்கு பாலிவுட்டிலுமே மவுஸ் கூடியது. பல நடிகர்கள் இவருடைய இயக்கத்துல நடிக்க ரெடியாகவுமே இருந்தாங்க. ஸோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது அட்லி அவர்கள் அல்லு அர்ஜுனை சூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அல்லு அர்ஜுன் அவர்களை வைத்து ஒரு படத்தை இயக்க போறார் அப்படின்ற தகவல் கொஞ்ச நாட்களாகவே சோசியல் மீடியாக்கள்ல உலா வந்து கொண்டிருந்தது. இன்றுதான் பாத்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் இதனை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. ஒரு வீடியோவுடன் இந்த அறிவிப்பு வெளியாக இருக்கு. ஸோ தற்போது இந்தியா முழுக்கவே அல்லு அர்ஜுன், அட்லி ஸோ இவங்களுடைய பேச்சு தான் போயிட்டு இருக்கு. இந்த நிலையில அட்லியுடைய அடுத்த படம் பற்றிய ஒரு தரமான அப்டேட் வெளியாகி இருக்கு. அதாவது அட்லி அவர்கள் அடுத்ததாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்து ஒரு படத்தை டைரக்ஷன் பண்ண இருக்காராம். ஸோ அல்லு அர்ஜுனுடைய படம் கிட்டத்தட்ட 20% முடிந்து விட்டதாகவும் இந்த ஆண்டு எண்டுல கிட்டத்தட்ட அனைத்து படப்பிடிப்பையுமே முடித்துவிட்டு அடுத்த ஆண்டு துவக்கத்துல சூப்பர் ஸ்டாரை வைத்து ஒரு தரமான படத்தை கொடுக்க இருக்காராம். இதற்கான அறிவிப்பு கூடிய விரைவில் வெளியாகும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.